இந்த மழை சீசனுக்கு காரசாரமான ஒரு முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் பரோட்டாஸும் சால்னாவும் இருந்துச்சு. அதை வச்சு இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த சால்னா இருந்தால் தான் அந்த முட்டை கொத்து பரோட்டாவுக்கு டேஸ்ட்டே. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்த கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தாலே போதும். அது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஆனியன்ஸும் டொமேட்டோஸும் குக் ஆகும். நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, ஏன்னா நம்ம சால்னாவும் ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே 2 பரோட்டா எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 முட்டை. அந்த முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா, நம்ம பரோட்டாவை நல்லா ஆவியில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா முட்டை கொத்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா நம்ம லெஃப்ட் ஓவர் பரோட்டாங்கிறதுனால ஏற்கனவே ஹார்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா ஆவியில் இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொத்துறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கையிலையும் பிச்சு போட்டுக்கிறேன். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பிச்சு போட முடியுமோ அந்தளவு ஸ்மால் பீஸஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா ஒன்று கலந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாஸையும் நம்ம முட்டை மிக்சரோடு சேர்த்து நல்லா கொத்திக்கோங்க. அதுலேயும் நான் கரண்டி வச்சு நல்லா கொத்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொத்திட்டு நம்ம 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்னா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகணும், ரொம்பவும் போட்டு வதக்கிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை சீசனுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸோடு செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.